செருப்புக்கு சமானம் நீ. அப்பேற்பட்ட ஆளு இங்க குணம் எப்பேற்பட்ட குணம். அந்த அத்தி பழத்தை போட்டு அத்தி பயத்தை புட்டால் பார்ப்பதற்கு மேல மேன்மையா இருக்கும். மேலி பண்டு சூட மேலி கை ஒட்ட விப்பி சூட புரு பூவா இருக்கும். అత్తి చూసేదానికి పైన చాలా అయ్యో అట్లా మింగేస్తామా అని ఉంటుంది. కానీ దాన్ని ఇంటి చూస్తే కదా పురుగులు ఉండాలి. అట్లా ఆయన అంటాం. నీ అట్లా ఉంటే ఊరికి ఉంటే చాలు రబా. அத்தி பயத்தை புட்டு அத்தனையும் சத்தையும் அதுபோல் இருக்குதையா நீ ஆதியில கற்ற விதை. இவன் எப்பேற்பட்ட விதை கத்துக்கிற தெரியுமா? இவன் என்னுடைய பாட்டி வயத்தில் பிரிந்திருந்தா இவன் எப்பேற்பட்டவன். எங்கள் பாட்டி வயத்தில் சித்தப்பா எப்படி என்றால் எங்களுடைய பாட்டி பீஷ்மாச்சாரியார் அம்பை அம்பானி கர்ப்பத்திலே நீ பிறந்திருந்தா அம்பை அம்பானி ஒரு பெண் வயத்திலே பிறந்திருந்தால் உன்னை சித்தாப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு குணம் இருக்கும். ஏன் எங்களுக்கு இருக்கக்கூடிய நன்னறிவு நல்லூர் அனைத்தையும் உனக்கு இருக்கும். ஆமா, நீ யார் வயத்தில் பிறந்த? வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு தாசி வயத்தில் பிறந்தவையா நீ? பகவான் என்ன தாசிக்கு வேசிக்கு பிரிந்தவன். ஆமாயா, நீ தாசி பிள்ளை. இதோ காசிக்கு செல்லுகின்றேன். காசிக்கு செல்லுகின்றேன். தீர்த்த யாத்திரை போகணும். விதிரும் போனா நான் எதிர்பார்க்கிறேன். భగవానే ఎప్పటి என்றால் ఇంద్ర మహారాజు ఆ రొట్టిగా ఇచ్చేసి ఆయన వెళ్ళిపోయినాడు తీర్థయాత్రకు. కానీ మీరు నాలుగుగా ఎందుకు ఇచ్చినారు? ఎందుకంటే ఒకవేళ వీడు రాజ్యం ఇవ్వకుండా పాండవులకు దుర్యోధనులకు యుద్ధం అంటే జరిగిపోతే వీడు మహారాజు పంపిస్తే ఆయనకి அந்த விதிரம் போனா எனக்கு என் பலம் போச்சா? எனக்குமே சிங்கம் சிங்கம் தான்.